இந்த படத்தோட ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டண்ட் மேனா வந்து பார்த்தீங்கன்னா இருக்காரு. ஒரு ஸ்டண்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சிடென்ட் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா, உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக் ஆயிடுது. ஸோ, அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா, யார்கிட்டயும் சொல்லாம வந்து ரொம்ப நாள் வந்து பார்த்தீங்கன்னா, ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறாரு. ஒரு 1 இயர் அந்த மாரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஃப்ரெண்டு தான் வந்து கால் பண்ணி, இந்த மாரி ஷூட்டிங்லாம் இருக்குது வாடா அப்படி சொல்லி வந்து கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோ வந்து தான் போறாரு. இப்போ நடிக்கிற படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, யார் வந்து பார்த்தீங்கன்னா, டேரக்டர்னா ஹீரோயின் தான் வந்து டேரக்டரா வந்து இருக்காங்க. நம்ம ஹீரோ போய் இந்த மாரி பேசுறாரு, இந்த மாரி அடிபட்டுச்சு. அதனால தான் உங்க வீட்லலாம் வந்து சொல்லாம போயிட்டேன்றாங்க. 2 பேருக்குள்ள வந்து லைட்டா ஒரு மனஸ்தாபம் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோயின் தப்புனா ஓகேடா அப்படி சொல்லி வந்து சேர்த்துக்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம ஹீரோயின் எடுக்கிற படத்தோடைய அந்த ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளா வந்து பார்த்தீங்கன்னா காணோம். ஸோ அதனால அவங்க ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அவன் காணாம போயிட்டான்டா கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சு குடுறா அப்படி சொன்னேன் தந்து நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட்டுன்னு தான் பண்றாரு. ஃப்ரீயா இருக்க டைம்ல போய் தந்தி இவனுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சும் சொல்லிட்டு தந்து பார்க்குறாரு. அந்த மாதிரி வந்து பார்த்தா ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தன் செத்து போய் தான் கிடக்குறான். இவர் உடனே நம்ம ஹீரோ போய் போலீஸ் தான் கூட்டு வந்து பார்த்தா அந்த இடத்துல அந்த செத்து போன வந்து தான் காணும். ஓகே நம்ம ஹீரோ என்ன பண்ணான்னு வச்சுக்கோங்களேன். சரி ஓகே ஏதோ மனபிராந்தி போல அப்படி சொல்லி தந்து நம்ம ஹீரோ வந்து திரும்ப ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு தந்து வந்துடுறாரு. அதில் நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தா லைட்டாக வந்து ஃப்ளர்ட் பண்ணி கொடுத்தது நம்ம ஹீரோ தந்து இருக்காரு. இதே மாதிரி போய் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த காண போனால அவன் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு பார்க்குறது. அங்கே போயிட்டு அவனோட ஃபோன் தந்து கிடைக்குது. அதை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த படத்தில் நடிக்கிற ஹீரோ கால அவன் வில்லன் கூப்பிடுவான். இல்லை அந்த வில்லன் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன பண்ணியிருக்கான்னா ஒரு பாடி கார்டு அந்த சாகன் தந்து அடிச்சிருக்கான். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுல அதுவும் வந்து பார்த்தா அந்த வில்லன் வந்து பார்த்தா வேணுமே தான் அந்த பண்ணியிருக்கான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட மூஞ்சி தந்து வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால தான் அந்த வந்து வேணுமே தந்து ஹீரோக்கு ஆக்சிடென்ட் ஆக்கி விட்டான். அது மட்டும் இல்லாமல் இந்த பாடி கார்டு எதுனா சாவிச்சா ஆக்சிடென்ட்ல சாவுன்னு தந்து அடிச்சிருவான். ஸோ அதனால அவங்க ஃப்ரெண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தா வில்லனுக்கு வந்து பார்த்தா நம்ம ஹீரோ வந்து மாட்டின்னு தந்து விட்டலாம் அப்படி ஒரு விஷயம் சொல்லி வந்து பார்த்தா ஹீரோ மேலே பழியும் தந்து போட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து பார்த்தா போலீஸ் வந்து தெரியும் பார்த்தா இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பார்த்தா தலைமறைவா வந்து பார்த்தா இருக்காரு. நான் ஹீரோயினோட ஹெல்ப் மூலியமா கார் சேசிங் மாதிரி தப்பு இருக்கும். அதில் நம்ம ஹீரோ வந்து பார்த்தா ஓட்டின்னு பார்த்தா இருப்பார் வண்டியை. அதில் நம்ம வீட்டில் அந்த பக்கத்தில் இருந்து உட்காந்துருவான். நீ மட்டும் எல்லா உண்மையும் தப்பு தான் சொல்லுன்னு வச்சுக்கேன். நான் ஆக்சிடென்ட் பண்ணி சாவடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சொல்லும்போது தந்து வீட்டில் வந்து பார்த்தா உண்மையை தந்து சொல்லிடுறான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா நம்ம ஹீரோ ஹீரோயின் சந்தோஷமான வாழ்க்கை வாழ்றாங்க.